போட்டோல ஒரு பாடி பில்டர் பாத்தீங்களா, அவர் பேர் தாங்க மணி. இவர் மணின்னு சொல்றதை விட மேஜூர் மணின்னு சொன்னா நம்ம பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய பேருக்கு இவரை பத்தி தெரியும். அதாவது 2011, 12, 13, 14லாம் இவர் பயங்கர பீக்ல இருந்தார். நிறைய மிஸ்டர் இந்தியா காம்படிஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒன் ஆஃப் த பயங்கர பீக்ல இருந்த ஒரு பாடி பில்டர் சென்னையிலனா அது இவரை சொல்லலாம். சரி, இவரை பத்தி நம்ம ஏன் இப்ப பேசுறோம் அப்படின்னா, இவர் இப்ப நம்ம கூட இல்ல. இதை வச்சுக்கிட்டு நிறைய சோஷியல் மீடியா இருக்கட்டும், நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல, பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் இவர் அளவுக்கு அதிகமா ஊக்க மருந்து எடுத்ததுனால தான் இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் சேனல்ல ஃபேக்கான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, இவர் வெளியே சாப்பிட்டது ஏதோ ஒரு லோ சுகர் ஆனதுனால இறந்துட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றதும் நம்மளுக்கு தெரியல. பட் இவரு காம்படிஷன் பண்றதெல்லாம் நிப்பாட்டி 2014 ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து எந்த ஒரு கான்டெஸ்டும் இவர் பண்ணல. ஜஸ்ட் ஜிம் ட்ரைனரா தான் இருந்திருக்காரு. ஸோ இதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி நியூஸ் சேனல்ல நியூஸை ஸ்ப்ரெட் பண்றதுனால பேரண்ட்ஸுங்களே தம் பசங்களை ஜிம்முக்கு அனுப்புறதுக்கு பயப்பட தான் செய்வாங்க. கண்டிப்பா எங்க நம்ம பசங்களும் இந்த மாதிரி போய் இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்பட தான் செய்வாங்க. ஸோ என்ன விஷயம் தெரியாம நியூஸ் சேனல் இந்த மாதிரி ஃபேக்கா நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு.